Queen Jansi. இருப்படிக்கும் வீட்டு வேலைகளுக்கு சுளுக்கெடுக்கும் தைலம் போன்ற நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு அருமையான பொது அறிவு தகவல். இன்னைக்கு நம்ம போய் சலூன் கடையில் முடி வெட்டுறோம். அதே மாதிரி முடிகளை வந்து காணிக்கையாக கொடுக்குறாங்க. இந்த முடியெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியுமா? கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மனிதர்களுடைய தலைமுடிக்கு 3 முக்கியமான பயன் இருக்கு. அந்த 3 விஷயங்களுக்கு தான் இந்த முடியை பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா, விக்கு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் சிட்டியில் வந்து ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கிற முடி திருத்துற கடைக்கு, சலூன் கடைக்கு போய் இருக்கிற எல்லா முடியும் கலெக்ட் பண்ணி எடை போட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க வந்து மெயின் ஹப்புக்கு அனுப்புவாங்க. ஸோ மெயின் ஹப்பில் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது விக் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்படி வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து முடி வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பழனி, திருப்பதி இந்த 2 இடத்துல கிடைக்கிற முடிக்கு மவுஸ் அதிகமாக. அதுக்கு காரணம் என்னன்னா, அங்கே வந்து நீளமான முடி, அதாவது பெண்கள் வந்து முடியாக இருக்கும்போது நீளமான முடி கிடைக்குமா. முடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உலக சந்தையில் வேல்யூ அதிகம். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இந்தியாவிலிருந்து வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய்க்கும் மேலான முடி வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான முடியெல்லாம் 1 கிலோ 50,000க்கும் மேலே ஏற்றுமதி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏற்றுமதி ஆகிற முடிக்குனே ஒரு பெரிய தொழில், பெரிய பிஸ்னஸ் பல்கி பெருகிட்டு இருக்கு. ஏன்னா திருப்பதியில் வந்து ஒரு வருஷத்துக்கு 40 மில்லியன் பேர் வராங்க. அதில் வந்து கால்வாசி பேராவது முடி இறக்குறாங்க. அந்த முடியெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையான முடியில் செஞ்ச விக்குக்கு வந்து வெளிநாட்டில் மவுஸ் ஜாஸ்தி. விக்கு வந்து 2 வகையாக செய்கிறாங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் ஹேர் விக்கு, இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் ஹேர், சிந்தட்டிக் ஹேர் விக்கு. இதில் வந்து ஒரிஜினல் ஹேர் விக்கு வந்து மவுஸ் ஜாஸ்தி. அந்த விக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் வந்து 30,000 ருபீஸ்லேருந்து 75,000 வரைக்கும் விலை போகுது. அதோடைய லென்த்தை பொறுத்து விலை போகுது. இத்தனை இன்ச்சின்னு கணக்கு இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு பெரிய மார்க்கெட் உருவாகிருக்கு. அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த முடிகளை. ரெண்டாவது, அந்த முடியை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. சாக்லேட் மற்றும் மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. ஆச்சரியமாக இருக்கா? எதுக்காக சாக்லேட் அண்ட் மருந்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், முடி வந்து இயற்கையாக நம்மளுடைய நல்ல ஒரு ப்ரோட்டீன் பேஸ், அதாவது நம்ம சொல்லுவாங்க முடி வளர்ச்சிக்கு ப்ரோட்டீன் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் தான் வந்து முடியில் வந்து மெயினாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மெயின் பொருள் ப்ரோட்டீன். ஸோ இந்த முடியை வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற ப்ரோட்டீனை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை வந்து சாக்லேட் மற்றும் மருந்துகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக அந்த கம்பெனிஸ் இந்த முடிகளை விலை கொடுத்து வாங்குது. ஸோ அந்த விதத்தில் ஒரு மார்க்கெட் வந்து உருவாயிருக்கு நம்ம தலைமுடிக்காக. மூணாவது ஒரு விஷயம் கேட்டால் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா, இந்த புரோட்டீன் வந்து செடிகளுக்கு ஒரு நல்ல உரமாக இருக்குது. அதனால செடிகளுக்கு உரம் தயாரிக்கிற கம்பெனி இதை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், முடியை கொண்டு போய் நான் வந்து செடிக்கு போட்டால் நல்லா வளருமா அப்படின்னு கேட்டால், இந்த முடியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சத்து மக்கி போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா. ஸ்லோ ரிலீஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி தான் அது வந்து மக்கி போகுமா. அதனால நீண்ட காலம் வளரக்கூடிய பயிர் வகைகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அறுவடை பண்ணிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இது பயன் கிடையாது. நீண்ட காலம் லாங் டேர்மில் அறுவடை பண்ணக்கூடிய பொருட்களுக்கு இந்த தலைமுடியை வந்து உரமாக, அதாவது தலைமுடியை அப்படியே போடக்கூடாது, அதை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்க அந்த சத்து வந்து இறங்கிட்டே இருக்குமா. ஸோ இந்த விதத்தில் உர தொழிற்சாலைகள் நிறைய முடியை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்போ உங்கள் முடியை வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டிங் பண்ணும்போது கையோட கேட்டு வாங்கிட்டு வரலாம். ஆனால் வந்து குட்டியாக இருக்குது பாருங்கள், பொடியாக ஜென்ஸ்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன முடி, அதுக்கு வந்து வேல்யூ இல்லையா. அதை வந்து யாரும் இப்போலாம் வாங்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக, ஒரு விரல் நீட்டத்துக்கும் அதிகமாக இருக்கிற முடிகள் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. அதுலேயும் வந்து இதில் என்ன கிராக்கி அப்படின்னா, மார்க்கெட்டில் ஷாம்புலாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையான முறையில் பாதுகாக்கப்பட்ட முடி அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேதிப்பொருட்கள் முடியோட தன்மையை மாற்றிடுது. ஸோ அந்த மாதிரியான இயற்கையாக பாதுகாக்கப்பட்ட முடிக்கு தான் இன்றைக்கி வந்து ஃபுல் வேல்யூ, ஃபுல் ரேட். நம்ம இறக்கக்கூடிய முடி, கட் பண்ணக்கூடிய முடியாக இருக்கட்டும், மொட்டையடிக்கக்கூடிய முடியாக இருக்கட்டும், எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு புதிய தகவலை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you. Ask Jansi Home Care Products. இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjansi.com பாருங்கள். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு, வாழ்நாள் முழுக்க வருமானம்.